வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 12. பகலெல்லாம் செய்த வேலையின் களைப்பு நீங்கும் வண்ணம் ஸ்நானம் செய்துவிட்டு வேட்டுடை உடுத்தி கொண்ட டாக்டர் சீதா விஸ்வா நகர் ஆஸ்பத்திரிக்குள் ஹவுஸ் சர்ஜன்கள் தங்கும் அறையின் வெளியே இருந்த வராந்தாவில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தனக்கு முன்னால் திறந்து வானத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்த வெண்மையான மேகக்கூட்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். என்ன சீதா, யோசனை பலமா இருக்கிறதே என்று கேட்டுக்கொண்டே பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவள் சிநேகிதி டாக்டர் விஜயா. புருஷர்கள் இருக்கிறார்களே, ரொம்ப பொறாமைக்காரர்கள் என்று யோசித்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன் என்று ஆரம்பித்தாள் சீதா. ஸ்திரீகளை போய் பொறாமை உள்ளம் படைத்தவர்கள் என்று சொல்கிறார்களே, ஆனால் உண்மையிலே புருஷர்கள் உள்ளம்தான் பொறாமையால் கொந்தளிக்கிறது. உதாரணமாக, எங்கள் வார்டுகளில் வேலை செய்கிறார்கள் 5 புருஷ டாக்டர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று தின்று விடுபவர்களைப் போல் துவேஷம் கொண்டாடுகிறார்கள் என்று கூறி சிரித்தாள் விஜயா. இதே கதைதான் எங்கள் வார்டிலும். இங்கே வேலை செய்கிறவர்கள் 4 புருஷ வைத்தியர்கள். 4 பெயர்களுக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காது என்று சிரித்தாள் சீதா. இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இந்த 5 பேர்களும் ஒன்றாக இருக்கும் போதெல்லாம் அந்யோன்யமாக இருப்பது போலவே நடிப்பார்கள். ஒருவர் இல்லாத சமயம் அந்த மனிதரை பற்றி மற்ற நால்வரும் அவதூறு பேசுவார்கள். இப்படியே இல்லாத ஒருவரை பற்றி தூஷணை சுவாரஸ்யமாக போகும். ஒவ்வொரு வாரம் தாங்கள் தான் ஆஸ்பத்திரியின் அஸ்திவாரங்கள் போல பேசுவார்கள். 5 பேரும் கூடிக்கொண்டு பெரிய டாக்டரை திட்டும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ஸ்திரீகளான நமக்கு ஒருவரை பிடிக்காவிடில் ஒரே முட்டாக முகத்தை தூக்கி கொண்டு பேசாமலே இருந்தோ விடுவோம் அல்லவா? புருஷர்கள் நயவஞ்சகர்கள், சிரித்து பேசிக்கொண்டே நெருப்பை வைக்கும் கல் நெஞ்சர்கள். இதையெல்லாம் பார்த்தே எனக்கு புருஷர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது என்று பிரசங்கித்தாள் விஜயா. எங்கள் வார்டு டாக்டர்களும் நீ சொன்ன வகையை சேர்ந்தவர்கள்தான். அவன் பணம் வாங்கினான், இவன் பணம் வாங்கினான் என்று ஒவ்வொருவரும் பிறரை பழித்துவிட்டு நோயாளிகளிடம் கை நீட்டி பணம் வாங்கி தங்கள் பையை நிரப்பிக் கொள்வதில் தவறுவதில்லை என்று சீதா முடிப்பதற்குள் விஜயா குறுக்கிட்டு, அந்த வயிற்றுச்சலை ஏன் கேட்கிறாய் போ, எங்கள் வார்டில் கூட இந்த கதைதான். நல்ல விதமான சிகிச்சை வேண்டுமானால் நோயாளி ஒரு பை பணத்துடன் வர வேண்டும். பெரிய டாக்டருக்கு நோட்டாக காணிக்க வைத்து விட வேண்டும். அவருடைய குட்டி தேவதைகளுக்கும் ஆளுக்கு கொஞ்சம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகு இல்லையா நர்ஸ், வார்ட் பையன், தோட்டி, வாய்ட் காப்போன், இத்தனை பேருக்கு முறையே காணிக்கை பை குறையாது பணம் கொண்டு கோடீஸ்வரனாக இருந்தானால் பார்க்க வேண்டுமே. அவனுக்கு நடக்கும் உபசாரத்தை நல்ல வார்டிலே அவனுக்கு சௌகரியமான இடத்தில் படுக்கை கிடைக்கும். ராத்திரி தூங்கினானா கொசு உபத்திரவப்படுத்தியதா என அவனது சேம லாபங்களை முறையே பெரிய டாக்டர், குட்டி டாக்டர், தோட்டி வரை தினம் விசாரிப்பார்கள். அவன் தும்மினால் மருந்து, இருமினால் 3 டாக்டர்கள், கொசு கடித்தால் ஒரு களிம்பு என சிகிச்சை பலமாக நடக்கும் என்று விஜயா கோபமாக பேசினாள். கேட்டுக்கொண்டே வந்த சீதாவுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. நீ பொல்லாத ராட்சசி, எல்லாம் கவனித்திருக்கிறாயே என்று வியப்புடன் கேட்டாள். அத்துடன் மட்டுமா, எங்கள் வார்டில் 30 படுக்கைகள் உண்டல்லவா? வார்டுக்குள் நுழையும் டாக்டர்கள் 1, 2 என்று படுக்கைகளை வரிசையாக கவனிக்காத ஒரு குறிப்பிட்ட நோயாளியை மட்டும் போய் சேமலாபங்களை விசாரிப்பார்கள். முதலில் எனக்கு இது ஆச்சரியமாயிருந்தது. பிறகு மெல்ல விசாரித்ததில் அவன் பணக்கார நோயாளி என்று தெரிய வந்தது. சிரித்தாள் விஜயா. பணத்திற்கு அத்தனை மதிப்பு என்றால் சீதா. பணத்திற்கு மதிப்பு கொஞ்சமா? வைத்தியர்கள் வாயில் நின்று வரும் வார்த்தைகளை கூட பணமில்லா ஆளுகின்றது. எங்கள் வார்டுகளில் இருக்கும் டாக்டர் ஒருவர் நோயாளிகளிடம் பேசும்போது ஸ்திரியா இருந்தால் அவள் கழுத்தையே ஆராய்ந்து கொண்டிருப்பார். அவள் கழுத்தில் அணிந்திருக்கும் சங்கிலிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தபடி இருக்கும் அவர் வார்த்தைகளின் இனிமை. வயிறு அட்டிகை அணிந்திருந்தால் உட்காருங்கள் அம்மா, என்ன உடம்புக்கு என அன்பு ஒழுக பேசுவார். கருகமணி மட்டும் தரித்திருந்தால், என்னம்மா இத்தனை நேரம், ஆஸ்பத்திரி உங்கள் வீடுன்னு என்னம்மா என்று சீருவார். இது அவர் பேசுவதல்ல, பணம் பேச வைக்கிறது என்று பிரசங்கித்தாள் விஜயா. அவர்களை சொல்லி பிசுகல்லாமா? 7-8 குழந்தைகளை பெற்றுவிட்ட டாக்டர்கள் பாவம் பணம் என அலறாது என்ன செய்வார்கள் என்று கேலியாக கேட்டாள் சீதா. அதற்காக
சமூகத்தில் புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கலாமா? சர்க்கார் ஆஸ்பத்திரிகள் ஏழைகளுக்காகத்தானே நிர்மாணிக்கப்பட்டவை என்று விவாதித்தால் மிக ஆக்ரோஷத்துடன் விஜயா. இருக்கலாம், ஆனால் பணக்காரர்களாக பிறந்த தோஷத்திற்காக சர்க்கார் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நிபுண வைத்தியர்களின் உதவி அவர்களுக்கு மறுக்கப்படலாமா என்று கேட்டாள் சீதா. இல்லை, பணக்காரர்களும் சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை செய்து கொள்ளட்டும். ஆனால் டாக்டர்கள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே பேதம் காட்டுதல் கூடாது. அதுதான் என் கோரிக்கை என்றாள் விஜயா. அப்படி நடக்க வேண்டுமானால் சர்க்கார் ஆஸ்பத்திரியில் முக்கிய வேலை பார்க்கும் டாக்டர்களுக்கே அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும். மாதம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தால் நோயாளி கொடுக்கும் 50 ரூபாய்களை கை நீட்டி அவர்கள் வாங்குவார்களா என்று கேட்டாள் சீதா. பணம் வாங்காதவர்கள் இல்லையா என்ன? ஆஸ்பத்திரியில் இருக்கும் டாக்டர் ஜெயானந்தனுக்கு பணம் என்றாலே அச்சமாம். அவர்கள் கீழ் வேலை செய்பவர்களும் மிகவும் கண்டிப்பானவர்களாம். இந்த வம்பு நம் சிநேகிதி வட்சதா சொன்னாள் என்றாள் விஜயா. ஏன், எங்கள் வார்டில் வேலை செய்யும் அத்தனை பேரும் பணப்பேய்கள் அல்லவே? பணத்தை துருமென மதிக்கும் ஒரு டாக்டர் எங்களிடையே இருக்கிறார். இன்று ஒரு அதிசய சம்பவம் நடந்தது. பரிசோதனை அறையில் அவர் ஒரு பூத கண்ணாடியில் ஏழை நோயாளி ஒருத்தரின் இரத்தத்தை பரிசோதித்து கொண்டிருந்தார். சார், உங்களை பழுவநேரி ராஜா அவசரமாக கூப்பிடுகிறார். தலைவலிக்கிறதாம், வந்து பார்க்கும்படி உடனே அழைத்தார் என்று ஒரு நர்ஸ் வந்து சொன்னாள். அதற்கு டாக்டர் என்ன பதில் சொன்னார் என்று நினைக்கிறாய்? ராஜாவின் தலைவலி சற்று காத்திருக்கட்டும், என்னால் வர முடியாது, என் வேலையை முடித்த பிறகுதான் வருவேன் என்று கண்டிப்பாக சொல்லி அனுப்பினார். எனக்கு திகைப்பாகி விட்டது. தலைவலி என அழைத்தால் போய் பார்க்க வேண்டியது கடமை அல்லவா என்று நான் அவரை கேட்டேன். கடமைதான். காலையில் வரும்பொழுதே அவரை பார்த்து வேண்டியது செய்துவிட்டு வந்துவிட்டேன். இனி செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. பணம் படைத்தவன் என்றால் என் பொழுதையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. இந்த நோயாளியைப் போன்று எனக்கு எத்தனை பேர்கள் ஒவ்வொருவருடைய உபாதைகளையும் நிர்வர்த்திக்க என் காலத்தை சரியாக பங்கிட்டு செலவழிக்க வேண்டாமா? ஒரு நோயாளியை மட்டுமே அதிகம் கவனித்தால் நியாயமாகுமா என்று பிரசங்கித்தார் என்றாள் சீதா. அது யார் அந்த டாக்டர் என விஜயா மிக ஆவலுடன் கேட்டாள். டாக்டர் சபேசன் என்று பதிலளித்த சீதா அஞ்சு சூரியன் வானத்தில் தீட்டியிருந்த செம்மையை வேடிக்கை பார்ப்பவள் போல் அபிநயித்தாள். சற்று நேரம் மௌனமாக இருந்த விஜயா தாழ்ந்த குரலில், சீதா, ஒன்று கேட்பேன், கோபித்து கொள்ளக்கூடாது என்று ஆரம்பித்தாள். சீதாவின் இருதயம் வேகமாக அடித்து கொண்டது. எல்லோரும் சொல்லிக் கொள்வது அசைப்பில் என் காதுகளிலும் விழுந்தது. டாக்டர் சபேசன் உன்னிடம் அதிக அபிமானத்தோடு நடந்து கொள்கிறாராமே, அது நிஜமா சீதா என்று கேட்டாள் சிநேகிதி. ஆமாம், அவர் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று மெல்ல சொன்ன சீதாவின் முகத்தை கவனித்த சிநேகிதி பிரமித்து போனாள். அந்தி வானத்தின் செம்மையையும் தோற்கடித்தது சீதா முகத்தின் சிவப்பு நிறம். உன்னிடம் அப்படி அவர் சொன்னாரா என்று ஆவலுடன் மேலே கேட்டாள் விஜயா. இல்லை என்று சிநேகிதி சொன்னதை கேட்டு திகைப்படைந்த விஜயா, அப்படி என்றால் அது உன் அனுமானமா என்று கேட்டாள். ஆம், அது என்னுடைய யூகம்தான். ஒரு மனிதன் தான் காதலிக்கும் ஒரு பெண்ணிடம்தான் தன் வாழ்க்கையின் ரகசியம் முழுவதையும் சொல்வான். அவர் என்னிடம் தம்மை பற்றிய சகல விவரமும் சொன்னார் என்று உறுதியாக மொழிந்தாள் சீதா. அவருக்கு உன் மீது அன்பு இருப்பது உண்மை என்றே வைத்து கொள்ளோம். உனக்கு அவர் மீது அன்பு உண்டா என்று விழாப்படியாக கேட்டாள் விஜயா. சீதா ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தாள். புருஷர்களிலே அவரை போன்ற உத்தமரும் வைத்தியர்களிலே அவரை போன்ற இரக்க சுபாவமும் கொண்டவரும் உலகில் இல்லை என்பது என் அபிப்பிராயம் என்று அவள் கதை போல் பேசியதும் விஜயா இடைமறித்து, அதெல்லாம் இருக்கட்டும், உன் பக்கம் விஷயம் என்ன என்று பரிகாசம் செய்தாள். இத்தனை சொல்லியும் புரியவில்லை என்றால் நான் என்ன செய்யட்டும் என்று சீதா சொல்லிவிட்டு சங்கோஜத்துடன் முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டாள். அத்தியாயம் 13. என்ன வெயில் இது, இப்போவே பொசுக்க ஆரம்பிச்சிடுச்சு என்று உரத்து கூறிய மரகதம்மாளுக்கு களைப்பு தாங்க முடியவில்லை. அளவுக்கு மீறி சாப்பிட்டு விட்ட சிரமம் தாங்காதவளாய் உஸ் அப்பா என்று கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டாள். மேலும் கீழும் அசைந்தாடிய ஊஞ்சலில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்ட மரகதம், குப்பு, ஏ குப்பு என்ன உச்சஸ்தாயில் கூப்பிட்டாள். வெற்றிலை பாக்கு கொண்டா,
வெள்ளித்தட்டை கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக ஓடி வந்த சமையல்காரி தட்டை ஊஞ்சலில் வைத்துவிட்டு, சாதம் கொஞ்சம் இன்னைக்கு குழஞ்சி போச்சு, புது அரிசி போல இருக்கு என்று பல்லை இழுத்தாள். சாப்பிடக்கூட நமக்கு அதிர்ஷ்ட கட்டையாக போச்சு. நட்சத்திரம் தூயினா போல இருந்த அரிசியை கூட நான் ஒரு காலத்திலே பழிச்சிருக்கேன். இப்போ அதுக்கெல்லாம் வட்டி முதலமாக பலன் கிடைக்குது. 3ஆம் மாதம் அனுப்பி வச்ச அரிசி ஒரே மட்டை. போன மாதம் அனுப்பிச்ச அரிசியை உலையிலே போட்டதும் கூழாகிடுது. அந்த பாவி கணக்கு பிள்ளைக்கிட்ட கூட அப்போவே சொன்னேன், சாப்பாட்டுக்கு நல்ல அரிசியா அனுப்புடா பானேன். அவன் காதிலே போட்டுக்கலை. மனுஷங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிட நல்ல சோறு, உடுத்த துணி. எல்லா கஷ்டத்தையும் போல இதுவும் ஒன்றுன்னு நான் இப்பெல்லாம் சொல்றதே விட்டுட்டேன் என்று மூச்சு விடாது பிரலாபித்த மரகதம்மாள் ஒரு பிடி பாக்கை அள்ளி தன் வாயில் போட்டுக்கொண்டாள். அத்தான் வீட்டிலையும் இந்த அரிசியைத்தான் சாப்பிட்றாங்களாம் என வெடுக்கென பதில் அளித்த பானுமதி தன் தாயின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். உங்கள் அத்தானை ஏதானும் சொல்லிட்டா உனக்கு கோபம் பொத்து கொண்டு போகுதோ? அவர் வந்தப்போ ஒன்றும் சொல்கிறதில்லை, பல்லை இழிச்சு கொண்டு உலகத்தையே மறந்துடுற. உன்னை சொல்லி குத்தமில்லை, என் தலையெழுத்து என விரக்தியாக பதிலளித்த மரகதம்மாள் சுண்ணாம்பு தடவி வெற்றிலை கத்தியை தன் வாயில் திணித்து கொண்டாள். பானுமதி மௌனமானாள். அத்தான் என்ற மாத்திரத்தில் அவள் மனம் சொப்பனலோகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டது. நீயும் ஒரு பிடி சாப்பிட்டுட்டு விடுகிறதானே, உப்பு வீணாக காத்திருக்க வச்சு லாபம் என்ன என்று உத்தரவிட்ட தாயின் குரல் அவளை தட்டி எழுப்பியது. இல்லையம்மா, அத்தான் வந்து விடும் நேரம், நான் சாப்பிடவில்லை என்று பிடிவாதமாக பதிலளித்தாள் மகள். அது சமயம் உள்ளே நுழைந்த மாத்தூர் ஜமீன்தார் கணக்கு பிள்ளை ஏழுமலையை கண்ட தாயும் மகளும் ஏக காலத்தில் வியப்புடன் நோக்கினர். மரகதம்மாளுக்கு பெரும் கும்பிடு போட்டு கொண்டு ஏழுமலை உள்ளே வந்தான். பின்னால் வந்து 2 ஆட்கள் 2 தார் வாழைக்காய்கள், பெரிய பரங்கிக்காய் ஒன்று, ஒரு கத்தை வாழை இலையை வெற்றி கொண்டு வந்து கூடத்தில் வைத்துவிட்டு வெளியேறினார்கள். என்னையா ஏழுமலை, எங்கள் மீது ஜமீன்தாருக்கு தயவு பிறந்து விட்டா போலிருக்கு, நல்ல ரஸ்தாலி காய்களாக பார்த்து அனுப்பிச்சிருக்காரே என எகத்தாளமாக மரகதம்மாள் ஏழுமலையை வரவேற்றாள். கல்யாணத்திற்கு பழுக்க போட வெட்டின ரஸ்தாலி 3 வரவழைத்தேன், கல்கண்டு போல தித்திக்கும், இங்கேயும் கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்கலாம்னு என்று ஏழுமலை பல்லை காட்டி கொண்டு ஆரம்பித்தான். மரகதம் மூஞ்ச நின்று துள்ளி குதித்து, கல்யாணமா, யாருக்கு என்று அலறினாள். என்னங்க தெரியாது போல கேட்குறீங்களே, ஊரே திமிலோகப்படுது. இந்த சங்கதியை கேட்டு இவ்வளோ நாள் கழித்து கடவுள் புண்ணியத்திலே சின்ன ஜமீன்தார் கல்யாணம் பண்ணிக்க போகிறார் என்று ஏழுமலை சொல்லிவிட்டு அசடு வழியே தன் தலையை சொரிந்து கொண்டான். புஷ்பநாதனின் கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்ட பானுமதியின் நெஞ்சம் தீக்கென்று அடித்து கொண்டது. ஏண்டா, சின்ன ஜமீன்தாருக்கு கல்யாணமா? நிஜமா என்ற ஹீனஸ்வரத்தில் கேட்டுவிட்டாள். மரகதம் பல்லை கடித்தாள். பொய் சொல்லணும்னா ஏழுமலைக்கு ஆசையோ என்று மகளை பார்த்து கத்திவிட்டு ஏழுமலையின் பக்கம் திரும்பி, எந்த ஜமீன்தார் பொண்ணு மாத்தூர் ஐயாவை மணக்க வந்து விட்டாள் என எகத்தாளமாக கேட்டாள். அதேதான் ஊரே சொல்லி ஆச்சரியப்படுகிறது. ஜமீனில் பழைய கணக்கு பிள்ளையாயிருந்தாரே நீலமேகம் பிள்ளை, அவருடைய பேத்தியை ஜமீன்தார் கட்டி கொள்ளப் போகிறார். ஒரு நாள் சோத்துக்கு விதி இல்லாத பெண்ணுக்கு ஒரே முட்டாய் யோகம் வந்துடுச்சு என்ற மெல்ல விஷயத்தை பற்ற வைத்தான் ஏழுமலை. இதென கூத்து, ஒரு பிச்சைக்கார குட்டியை கட்டி கொள்றதுக்கு ஜமீன்தாரம்மா சம்மதிச்சிட்டாங்களா என விடாது மேலே விசாரித்தாள் மரகதம். சின்னவர் பிடிச்சா ஒரே பிடிதான். அவனுடைய மனதிலே ஒன்று நினைச்சா நிறைவேற்றி விட்டுதான் மறுகாரியம் அம்மாவுக்கு இஷ்டமில்லைதான். கல்யாணத்திற்கு தேதி வச்சாயிடுத்து. அந்த பொண்ணு ஜமீன்தாராணி ஆகணும்னு ராசி வந்துடுச்சு. இனி ஈஸ்வரனாலும் தடுக்க முடியாது என ஆரம்பித்த ஏழுமலை சந்தர்ப்பத்தை நழுவி விடாது காஞ்சனியை புஷ்பநாதன் சந்தித்து மயங்கிய விவரத்தை வர்ணம் தீட்டி புது மெருகு கொடுத்து கதை போல விஸ்தரிக்கலானான். பானுமதியினால் கதை முழுவதும் கேட்க முடியவில்லை. சரி போயா, உன் வேலையை பார்த்து கொண்டு என எரிந்து விழுந்தாள் அவன் மீது. நீ இனிமேலே உங்கள் அத்தானை மூடி வைக்க வேண்டாம். உனக்கு கேட்க பிடிக்காட்டி எழுந்து அப்பாலே போ என தாயார் இறைந்தாள்.
பானுமதி தாளாதவளாய் வீரென்ன மாடி பக்கம் ஓடினாள். படுக்கை மீது தொப்பென்னு விழுந்த அவளுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. இருதயமே சுக்கல் சுக்கலாக்கி விடும் போல் வாய் விட்டு விம்மி அழ ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே தடதடவென்று நுழைந்த மரகதம்மாள் ஆத்திரத்துடன், கேட்டுக்கொடியம்மா கதையை, உன் அத்தானுக்கு கல்யாணமாம், அதனால்தான் அவன் இங்கே தலை காட்டலை. என் அத்தான் என் உயிர் அப்படின்னு ஒரே முட்டா நீ குதிச்சுக்கிட்டு இருந்தாயே. இப்போ உன் அத்தான் உன்கிட்ட கூட சொல்லாது ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போவாவது உனக்கு புத்தி வரட்டும் என்று கத்தினாள் மரகதம். பானுமதி பதிலுக்கு கண்ணீர் வழிய விம்மினாள். அழுது என்ன பிரயோசனம்? இந்த புத்தி முன்பே இருக்கணும். அந்த பாவியை நம்பிக்கொண்டு அதோகதியாய் போயிட்டோம். உனக்கு பாட்டு தெரிஞ்சென்ன, ஆட தெரிஞ்சென்ன, அழகு இருந்தென்ன, அந்த பிச்சைக்கார குட்டிக்கு இருந்த சாமர்த்தியம் இல்லையடி என துச்சமாக பேசினாள் தாயார். இல்லாட்டி போகட்டும், வெந்த மனசுல போலிட்டு கிளறாதே. நீதான் சொல்லிட்டியே நான் தாசி பொண்ணு, என்னை ஜமீன்தார் கட்டிக்க மாட்டாருன்னு என்ற ஆத்திரத்துடன் கேட்டுவிட்டு பானுமதி தலையணையில் முகத்தை பதித்து கொண்டு அழுதாள். இனிமேலே இந்த வீட்டிலே சந்தோஷம் ஏது? நான் எங்கேயாச்சும் ஓடி போக வேண்டியதுதான் என சொல்லிக்கொண்டே கீழே சென்றாள் மரகதம். வாசலிலே வந்து நின்ற காரின் சத்தத்தை கேட்ட பானுமதி சட்டென எழுந்து முகத்தை துடைத்து கொண்டாள். அவசரமாக உள்ளே வந்த புஷ்பநாதன் மரகதம்மாளிடம், பானுமதி எங்கே என கேட்டான். மாடியில் இருக்காள் என்று சுருக்கமாக பதில் சொல்லி மரகதம் முகத்தை கடித்து கொண்டாள். புஷ்பநாதன் அழுது சிவந்த போன முகத்தை கண்டு, பானு உன் உடம்புக்கு என்ன என்று அனுதாபமாக விசாரித்தான். ஒன்றுமில்லையத்தான் என மெல்ல பதிலளித்த பானு துக்கத்தை அடக்கி கொண்டு அங்கிருந்த நீல கண்ணாடி அருகில் போய் தன் முகத்தை பார்த்து கொண்டாள். அருகில் வந்து நின்ற புஷ்பநாதன் அவளது தோளின் மீது தன் கரங்களை அன்புடன் வைத்து கொண்டான். கண்ணாடி காட்டிய பிரதிபிம்பங்களை கண்ணீர் வழிந்த கண்களுடன் பார்த்தாள் பானுமதி. கழுத்திலே ரோஜா பூ மாலையுடன் மணமக்கள் கோலத்தில் பானுமதியும் புஷ்பநாதனும் இருந்ததை பிரதிபிம்பம் காட்டியது போல் பிரம்மை ஏற்பட்டது. கண்களில் நின்ற கண்ணீர் துளி கீழே விழுந்ததும் பிரம்மை நீங்கிய பானுமதி துக்கம் தாளாதவளாய் அத்தான் என விம்மிக்கொண்டு புஷ்பநாதன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். என்ன பானு, என்ன இது என புஷ்பநாதன் கேட்பதற்குள், உங்கள் கல்யாணம் பற்றி எனக்கு சொல்லாமல் நீங்கள் ஒளித்து வைத்தது நியாயமா என்று கேட்ட பானுமதி வாய்விட்டு அழுதாள். உன்னிடம் ஒளிப்பது என்பது என் உத்தேசமே இல்லை பானு. என்னை பார், இந்த கல்யாணம் நான் உன் மீது கொண்டிருக்கும் அன்பில் ஒரு மாறுதலையும் செய்யாது. நீ என்றும் என் பானு, அழாமல் முகத்தை துடைத்துக்கொள் என்று சமாதானம் செய்தான். பதிலுக்கு அத்தான் அத்தான் என அரற்றிய பானுமதியை மிகவும் இரக்கமாக பார்த்த புஷ்பநாதன், பானு உன் கண்ணீர் என்னை மிகவும் துக்கப்படுத்தும் என்பது தெரியாதா உனக்கு? நான் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். என்னை மன நிம்மதியுடன் போக சொல். 8ஆம் தேதி முகூர்த்தம். அதை நேரே சொல்லத்தான் வந்தேன். எங்கே கொஞ்சம் சிரி பார்க்கலாம் என்று கொஞ்சலாக கேட்டான். காலடியில் அவள் இருதயத்தை மிதித்து கொண்டு அதன் வேதனையை சகித்து கொள்ளும்படி சொல்லும் மனிதன் இரக்கமற்றவன் என்பதில் சந்தேகம் என்ன? அத்தான் சந்தோஷமாய் போய் வாருங்கள் என்று விடை கொடுத்த பானுமதி அவனை பார்த்து புன்னகை செய்ய முயற்சித்தாள். கண்களிலே பொங்கிய கண்ணீரை போன்று அவள் இருதயத்தில் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது.